உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாயுடுவையோ நிதிஷ்குமாரையோ நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை தாண்டும் வரை, அதாவது இவர்களுக்கா அந்த 273 தாண்டுற வரைக்கும் இந்துத்துவ சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள் ஒரு வருடத்திற்கு அநேகமா எடுக்க மாட்டாங்க. இதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு இவர்கள் எதுவுமே வாலாட்டுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த விஷயத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஒரு பிரமாதமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேண்டுமென்றே நாம் எதிர்க்கட்சியில் அமர்ந்து விடுவோம் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்ததாக ஒரு செய்தியை வெளியே பரப்பி விட்டார். திட்டம் போட்டு தனியாக எங்களுக்கு மெஜாரிட்டி வரலன்னா எங்களுக்கு ஆட்சி வேணாம், எங்களுக்கு பிடிக்கல, ஐயையோ அது ரொம்ப ஆபத்தானது, நம்மளுடைய அடுத்த 5 வருடங்களுக்கு அது சரியா இருக்காது, மோடி அரசு வந்தால் நிலையான ஆட்சி, அதனால பல நன்மைகள் வரும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு அவங்களா வரும்போது. ஆதம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. தேசிய அளவில் பாஜக கம்ஃபர்டபுளா அவங்க கூட்டணி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் இவங்க இருவரை மையப்படுத்தி இவங்க எப்ப வேணா பிச்சுட்டு போவாங்க, இவங்க நம்ப தகுந்த ஆட்கள் இருவருமே அல்ல அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுக்கிட்டே வராங்க. இல்லை, உங்களுடைய பார்வை? அதாவது கூட்டணின்னு வந்தாலே என்னைக்குமே அந்த ஒரு நிலையாமை, வள்ளுவர் சொன்ன நிலையாமை இருக்கு, அன்சர்டனிட்டி இருக்கு. கூட்டணி அவங்க பேரங்கள் அதிகமாகும், சில விஷயங்கள்ல ஆளும் கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அது நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் நடந்த டெல்லியிலிருந்து எனக்கு உள்ள தொடர்புகள், தகவல்களை வைத்து இந்த விஷயத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஒரு பிரமாதமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன நாடகம்னா, இவங்க எதிர்பார்த்தது ஒரு 400ன்னு சொன்னால் கூட ஒரு 330 350 சீட் எதிர்பார்த்தாங்க. அது வரல, 240 தான் வந்துச்சு. பிஜேபி மட்டும் கூட்டணி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 50 சீட்டு 40-50 சீட்டுனா அந்த 290 இவங்க வரைக்குமே 290 வந்திருந்தால் இந்த கூட்டணிக்கே அவசியம் இல்லை, சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வந்த தகவல் இது அவ்வளவாக வெளியே வராத தகவல். என்னென்னால், இப்படி வந்த உடனே வேண்டுமென்றே நாம் எதிர்க்கட்சியில் அமர்ந்து விடுவோம் அப்படின்னு மோடி அமித்ஷாவும் முடிவு செய்ததாக ஒரு செய்தியை வெளியே பரப்பி விட்டார். திட்டம் போட்டு தனியாக எங்களுக்கு மெஜாரிட்டி வரலன்னா எங்களுக்கு ஆட்சி வேணாம், எங்களுக்கு பிடிக்கல, வேணாது அப்படி. இது இண்டி கூட்டணிக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அவர்கள் ஆட்சிக்கு கோர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையில் வரும்பொழுது முதல் கொஸ்டின் யார் பிரதமர், அதுதானே. 99 வாங்கின ராகுல் காந்தியா, அதுக்கப்புறம் மம்தா, அகிலேஷ் யாதவ் 37 வேணுமோ, அப்புறம் பார்த்தா 22 திமுக, 29 27 மம்தா, இதுதான் இந்த வரிசை தான். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் 5 7 8. இப்போ இதில் யார் பிரதமர்? அப்போ இவங்க அவங்களுக்குள்ள காங்கிரஸில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று விரும்புவது இயல்பு. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வர முடியும். அதுக்காக மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் ஆக்கிரவா போகிறாங்க, அது நியமன தலைவர் தான். அதனால் அது இல்லை. சீதாராம் கேசரி ஒரு காலத்தில் கட்சி தலைவராக இருந்துட்டு சோனியா காந்தி வந்தவுடனே பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொன்னபோது அவர் மாட்டேன்ட்டார், சீதாராம் கேசரின்னு. உங்களுக்கு அப்போல்லாம் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அவர் மாட்டேன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பாத்ரூம் போகும்போது பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். இது நான் சொல்வது ரகசியம்லாம் இல்லை, புத்தகங்களில் இருக்கிறது, பதிவான ஆவணங்களில் இருக்கிறது. பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு. அந்த ஆள் ஏற்கனவே ரொம்ப வயசான ஆள், 80 வயசு, இதே மாதிரி ஒரு 75-80 வயசு உள்ளே வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் திறந்து விடுன்னு காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். அதுக்கப்புறம் அவரை குண்டு கட்ட தூக்கிட்டு கேட்டுக்கு வெளியில் விட்டாங்க. ஒரு அகில இந்திய காங்கிரஸ், அன்றைக்கும் அவர் தான் தலைவர், இன்னும் அவர் விலகவும் இல்லை, விலக்கப்படவும் இல்லை. அது வந்தோன்னே அவர் நொந்து போய் இதுக்கப்புறம் இப்படி ஒரு கட்சியில் நமக்கு ஒரு தலைவி பதவி தேவையான ரிசைன் பண்ணிட்டார். நரசிம்மராவ்
மிக மிக வந்து சிறந்த நிர்வாகி என்று பெயர் பெற்ற ஒரு பிரதமர். இன்னி வரைக்கும் யாராவது வந்து பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு லிஸ்ட் எடுத்தால் நரசிம்மராவுக்கு அதில் ஒரு இடம் உண்டு. எதிர்பாராமல் அவர் சும்மா டம்மியாக அவர் தூக்கிட்டு வந்து வைக்க போக அவர் பிரமாதமாக பண்ணிட்டார் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் அதுக்கப்புறம் பிரதமராகி அவர் ஓய்வு பெற்ற பிறகு இறந்தபோது அக்பர் ரோட்டில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேட்டுக்குள்ளே அவருடைய உடலை அனுமதிக்கவில்லை சோனியா காந்தி குடும்பத்தினர். அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் கொண்டு வந்து பண்ணாங்க. அவருடைய உடலை வந்து அதை சிதையில் எரியூட்டிய போது அது சரியாக எரியூட்டாததுனால நாய்களும் நரிகளும் வந்து குதறின அப்படின்னு வந்து புத்தகம் இருக்குது, என்கிட்ட இருக்குது அந்த புத்தகம். எப்படி அவருடைய வேலை பார்த்தவர் ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்தது, வருத்தமாக இருந்ததுன்னு வேதனையாக ஒரு முன்னாள் பிரதமருக்கு இப்படி நிகழ்ந்தது. ஸோ காங்கிரஸில் வந்து குடும்பத்தை தாண்டி யாரும் வர முடியாது, அதுக்காக சொல்கிறேன். அப்போ ராகுல் காந்தின்னு சொல்லும்போது ராகுல் காந்தி வருவதற்கு மற்ற கட்சிகளில் வந்து நிறைய எதிர்ப்பு இருந்தது. அவர் வந்து இண்டி கூட்டணிக்கே அவரை தலைவராக நியமிக்கணும்னு சொல்லும்போது மம்தா தான் முதல்ல முடியாதுன்னு சொல்லி தகராறு பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போது என்ன பண்ணாங்க, அமைதியாக சரத்பவாரை கூப்பிட்டு, இதில் முக்கியமானது வந்து இந்த நிதிஷ்குமாரை கூப்பிடுங்க, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கூப்பிடுங்க. நிதிஷ்குமார் ஏற்கனவே அத்வானி பீரியடில் அவர் வந்து பிரதமராக வருவதற்கு முயன்று அத்வானி அவரை வந்து ஆதரித்து மோடி திடீர்னு டப்புன்னு வந்து உள்ளே குதித்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிட்டு அவர் பிரதமர் ஆகிட்டார். ஸோ இதை ஒட்டி நிதிஷ்குமாருக்கு அந்த ரொம்ப நாள் அவருக்கும் பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசை அப்போலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை வைத்து அவர் வந்து துணை பிரதமர்னு கேளுங்கன்னா அவர் வந்து துணை பிரதமரில் பிரதமர் கொடுப்பீங்க 12 சீட்டு, அதுக்கு அவர் பிரதமர். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் இப்பொழுது பிஜேபி கூட்டணியில் தான் வந்து பீகாரில் ஆட்சி நடக்குது. அவருக்கு வந்து 42 சீட்டு தான் வருது, 79 சீட்டு வந்து பிஜேபி. இது இல்லைன்னா அங்கே அவருக்கு ஆட்சி இல்லை. இப்போ மறுபடியும் தேர்தல் வருது. இந்த தேர்தலில் 42 வருமானே அவருக்கு சந்தேகம். அவருடைய கட்சி பலவீனப்பட்டிருக்கு. அதுவும் பிஜேபியை பற்றி, அமித்ஷாவை பற்றி உங்களுக்கு தெரியும். இது இப்போ தேர்தல் நெருங்கி வரும்போது அந்த 42ல் வந்து ஒரு முக்கியமான ஒரு 10-15 பேரை வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுவார். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவர் வந்து மறுபடியும் முதல்வராக வருவது அங்கே வந்து சிரமம்னு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை, இங்கே துணை பிரதமராகவோ இல்லை பிரதமராகவே கூட வந்தால் கூட தேவகவுடா ஐக்கிய குஜரால் மாதிரி 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு பிரதமராக வர்றதில் நிதிஷ்குமாரை தூக்கி போட்டு ராகுல் காந்தி வருவார், ராகுல் காந்தியை தூக்கி போட்டு வேறு யாராவது ஒருத்தர் இப்படி வரக்கூடிய இதில் அப்படி வந்தால் நமக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனப்படாது. சரத்பவார்கிட்ட வந்து இல்லை அது சரியாக வரும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்து நீங்கள் உங்களுடைய எங்கள் கூட்டணியில் சேருகிறீர்களான்னு கேட்பதற்கு பதிலாக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் உங்கள் கூட்டணியில் சேருகிறோம்னு சொல்லும்போது தான் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணா அவருடைய இதில் கூட்டணியில் இருக்கார். பவன் கல்யாணை விட்டு எங்களுக்கு மோடி தான் முக்கியம், மோடி தான் தலைவர் அப்படின்னு கொஞ்சம் இந்த பில்டப்லாம் கொடுத்து பவன் கல்யாண் பேசினார். அது பேசினதே சந்திரபாபு நாயுடுவுடைய ஆசீர்வாதத்துடன் பேசினார் என்று சொல்கிறார். அதனால தான் துணை முதல்வர் கொடுத்துருக்காங்க அந்த விசுவாசத்திற்காக. அது அரசியல். அப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஒரு ஆட வச்சு வரும்பொழுது அவர்களாக வந்து நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வர்றோம் அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் வர ஐயா அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம் அப்படின்னு மோடி அமித்ஷா சொல்லும்போது இல்லை அவங்களெல்லாம் விடக்கூடாது, அப்புறம் ஒன்றுமே சரியாக வராது, நீங்கள் தான் வரணும், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லும்போது சரி, ஆனால் வந்து கண்ணாமுன்னு கண்டிஷன்லாம் போடக்கூடாது, நீங்களாக தானே வரீங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் கோர் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸு, ஹோமு, இந்த மாதிரி ஃபைனான்ஸு, இந்த முக்கியமான பதவிகளை வந்து ஒரு பதவி கூட கூட்டணி கட்சி கொடுக்கலையே, அவங்க தான் வச்சுருக்காங்க. அநேகமாக சபாநாயகர் வந்து அதையுமே அவர் கேட்டார். சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்கணும் தெலுங்கு தேசத்துக்கு. அந்த இடத்துல தான் மோடி அமித்ஷாவுடைய அந்த அரசியல் சாதுரியம். அநேகமாக வந்து புரந்தரேஸ்வரி என்டி ராமராவ் அவர்களுடைய மகள் பிஜேபி அங்கே உள்ளூர் ஆந்திரா பஞ்சாபி தலைவர், அவர் தான் அநேகமாக போடுவாங்க. சந்திரபாபு நாயுடுக்கு சொந்த மச்சினிச்சி, அவர் எப்படி வேணான்னு சொல்லுவார்? அந்த குடும்பத்தோடு அவருக்கு ஒன்றும் என்டி ராமராவ் இருக்கும்போது கொஞ்சம் விரிசல்கள் இருந்தது, அதுக்கப்புறம் அது ஏதோ ஓரளவுக்கு சரியாக போச்சு. அவருடைய சொந்த, அதாவது மனைவியின் தங்கையோ அக்காவோ அவங்க வர்றது பிஜேபி தலைவராகவே இருந்தாலும் அவங்க வர்றது அவர் எதிர்க்க வாய்ப்பில்லை. இதுவே வேற யாராவது ஒரு தலைவரை போட்டால், பிஜேபி தலைவரை போட்டால் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கலாம். உங்கள் குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் அது நம்ம அதை எப்படி போய் நம்ம எதிர்த்தால் அது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறதுல
அது ஒரு சரியான ஒரு துருப்பு சீட்டு மாதிரி எடுத்து போட்டு பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு சிறு நாடகமாடி அந்த நாடகத்தின் வழியாக இவர்களை வந்து பண்ணாங்க. அதாவது யார் வந்து டைரக்டாக வந்து எதிர்கட்சியாக உட்காரலான்னு சொன்னபோது சிராக் பாஸ்வான், ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் வந்து எதிர்கட்சியில் உட்காரலான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, இவர் 5 சீட்டு அவர் 7 சீட்டு, இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ தான் அவர் வந்திருக்காரு ஜெகன் ரெட்டியை தாண்டி, அவரை தோக்கடிச்சு. அமராவதியை வந்து ஒரு ஹைதராபாத்துக்கு இணையாகவோ ஓரளவுக்கு அதற்கு இணையாகவோ கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசுடைய தயவு இல்லாமல் முடியாது. நிதி தேவை. மத்திய அரசு நிலையாக இருந்தால்தான் நிதி வரும். 6 மாதத்துக்கு ஒரு பிரதமர் இருந்தால் அந்த கூட்டணியில் வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது, எதுவும் உருப்படியாக பொருளாதார ரீதியில் நடக்காது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் 12 சீட்டுக்கு வந்து மறுபடியும் பீகாரில் அவரை முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வச்சாலே அவருக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம். 42 சீட்டு வாங்கினவர். ஸோ நிதிஷ்குமாருக்கு இது அவருடைய லாலன் சிங் போன்ற 2 பேரை வந்து அவருடைய அப்போது, அதாவது நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு இவ்வளவு தரோன்னு பேரம் பேசுகிறதுக்கு பதிலாக நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தயாராகிட்டோம், அவங்க ராகுல் காந்தியோ யார் அகிலேஷ் யாதவோ யார் பிரதமர் ஆகிறாங்களோ வரட்டும், மல்லிகார்ஜுன் கார்கேவோ யார் வரட்டும்னா ஐயையோ அது ரொம்ப ஆபத்தானது, நம்மளுடைய அடுத்த 5 வருடங்களுக்கு அது வந்து சரியாக இருக்காது, மோடி அரசு வந்தால் நிலையான ஆட்சி, அதனால் பல நன்மைகள் வரும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு அவங்களா வரும்போது, எல்லாமே நானாக வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது அதுக்கு ஒரு விலை, நீங்களாக வந்து என்னிடம் கேட்கும்போது அதுக்கு விலை வேறு. இந்த ஒரு சிறு நாடகம் ஆடினதாக சொல்கிறாங்க. இந்த நாடகம் உண்மையாக இருந்தால் அந்த நாடகம் பழித்திருக்கிறது. ஸோ அப்போ வந்து அவங்க அவங்க 2 பேரால மோடி அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு வந்து இவர்கள் எதுவுமே வந்து வாலாட்டுவதற்கு வாய்ப்பில்லை.